ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்தேன். என்னால் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் சுத்தமாக ஒதுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போடுறேன். என் பசங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால நாங்கள் சரி பைக்கில் ரவுண்ட் கூட்டிகிட்டு போவான்ட்டு அண்ணா நகர் வரைக்கும் கூட்டிகிட்டு போனோம். அங்கே பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. பார்க்கவே நைட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே ரவுண்ட் போகிறப்போ சரி ஓகே வாஃபிள் சாப்பிட்லான்னு தோணுச்சு. சரி வாஃபிள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெல்ஜியம் வாஃபிள் ஷாப் தேடி போனோம். அங்கே போனால் க்ளோஸ்டுன்னு சொல்லி போட்டோம். சரி என்ன பண்ணுறது, சரி அப்போ தான் வழியில் இந்த ஹேவ்மோர் ஐஸ்கிரீமை பார்த்தேன். சரி அங்கே ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே போனோம். போயிட்டு அங்கே என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி நம்ம ஃபெரோரோ வச்சு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபெரோரோ தான் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளேஸில் உட்காந்துட்டேன். சரி உட்காந்துட்ருக்க டைமில் வந்து நான் என் பேபிஸ் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க கூட விளையாடினேன். என் பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தோன்னே மேடம்க்கு ஒரே ஹாப்பி தான். சரின்ட்டு அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வெயிட்டிங் டைமுக்குள்ளே சரி ஓகே அவங்க ஐஸ்கிரீம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அவங்க வந்து அந்த ஐஸ்கிரீமை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடய டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டு அவங்க வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரெசன்டேஷனே வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படா நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி அவங்களும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம போய் சாப்பிட ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு நான் திரும்ப என் டேபிளுக்கே போயிட்டேன். நான் டேபிள் போயிட்டு உட்கார்ந்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அவங்க எனக்கு ஐஸ்கிரீமை வந்து கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டாங்க. நீங்களே பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இன்னும் சாப்பிட வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக என் பசங்களுக்கு லைட்டாக ஏன்னா கோல்டாக போகுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடையிலேருந்து வெளியே வந்தோம். என்னோடய பசங்க என்னை விட என் பசங்க வந்து அந்த ஐஸ்கிரீம் பார்த்து ரொம்ப ஹாப்பியானாங்க. சரின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.